அதோ பாருங்க எவ்வளவு கிட்ட போது பாருங்க. பிளைட்டுக்கு அடியில தான் நம்ம போறோம். அப்புறம் இப்ப எங்க வந்திருக்கோம்னா முடி வெட்ட வந்திருக்கோம். முடி வெட்டிட்டு அப்படியே லைட்டா தாடிய ட்ரிம் பண்ணிட்டு வரும் வாங்க. இங்க சவுதி ரியாலுக்கு 25 ரியால் வரும். நம்பூர் காசுக்கு 550 ரூபா சம்திங் வரும். சரியா, அவ்வளவு வரும். ஆமா, வாங்க முடி வெட்டிட்டு வரும். இப்ப பாருங்க என்னோட தலை எப்படி இருக்குன்னு. வெட்டினதுக்கு அப்புறம் பாருங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முதலாளி ஏர்போர்ட்டுக்கு வந்தாப்புல. ஏர்போர்ட் விட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. இந்த நாள் எப்ப வரும் என்னன்னு தெரியல வேற நமக்கு. இந்த நாள் விரைவில், கூடிய சீக்கிரம் விரைவில் வரும். எதிர்பார்க்கிறோம். கிளம்புற நேரத்துல ரொம்ப ஃப்ரீயா இருக்குப்பா ஏர்போர்ட். ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஜம்முன்னு இருக்கு. அந்த புதுசுல என்னடா அது இவ்வளவு பெருசா இருக்கு ஏர்போர்ட். சுச்சோ, யாரா நம்ம அழைக்க வருவா, எங்கடா நம்ம போறது அப்படின்னு நினைச்சு முழிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஏரியாலாம் பயம். அது ஒரு அண்ணன் சொன்னாப்புல, இங்க இந்த மாதிரி தூணு நம்பர் இருக்கும், அந்த நம்பர்ல நின்னுப்பா, நான் அழிச்சுக்கிட்டேன், யாரு கூப்பிட்டாலும் போவாத அப்படின்னு சொன்னாப்புல. இங்க அதே மாதிரிதான். இங்க யாருன்னே தெரியாது, நம்மள பாத்துட்டு வா 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 வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்க நம்ம போன் பண்ணா உண்டி மட்டும்தான் போகணும். வேற ஆளும் கூப்பிட்டா போயிடாதீங்க. சரியா, போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு கதை முடிஞ்சு. எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு கஷ்டப்படணும். அதனால யார் உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சுடுவாங்க, அப்படின்னா நம்பர் இருக்கும், இல்லைன்னா அவங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க அவங்கள. சரியா, நீங்க போட்டுக்கிட்டு வாவான்னு கூப்பிட்டானு நீங்க போட்டுட்டு போயிடாதீங்க அவங்களோட. அப்புறம் எங்கேயாச்சும் இந்த படத்துல சொல்ற மாதிரிதான், அந்த ஆடிச்சு விதம் படத்துல சொல்ற மாதிரிதான், எங்கேயாச்சும் போயிட்டு மாட்டிப்பீங்க. அவ்வளவுதான், லாக்கு. அதுக்கப்புறம் ஊரு என்ன அட்ரஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்களும் உங்களையும் கான்டாக்ட் பண்ண விட மாட்டாங்க, அவங்களும் போனுங்கன்னு எதுவும் சொல்ல கொடுக்க மாட்டாங்க. அதனால பார்த்து வாங்க புதுசா வரவங்களு. இங்கேருந்து ஏர்போர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வாட்டி கார்ல அப்படியே போறேன். கூட்டு போனேன். அது ஒரு ஃபிளைட்டு போதும், உங்களுக்கு காமிக்கலாம்னு பார்த்தேன். தெரியுதா இல்லையா? இது மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது என்னடா அது ஏர்போர்ட்லயே ஒரே பாலைவனமா இருக்கு, ஃபுல்லாவே பாலைவனமா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அது ஒரு ஃபிளைட் ஒன்று திரும்புது பார்த்தீங்களா, உங்க கண்ணுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அநேகமா டேக் ஆஃப் போகுது போலுக்கு. ரன்வேல நிக்குது கரெக்டா, இல்ல வந்திருக்கான்னு தெரியல. அது நிக்குது பாருங்க, இப்பதான் திரும்பினுச்சு. இந்த பக்கம் ஒன்று நிக்குது பாருங்க, சவுதியா ஃபிளைட். இல்ல வந்திருக்கா இல்ல என்னன்னு தெரியல. ஒரே பாலைவனமா இருக்கு இந்த ஏரியாலாம், என்னடா இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் இருக்குமோ, ஒரு செடி இல்ல, ஒண்ணு இல்ல. ஊர்ல கேள்விப்பட்டது உண்மையோ? ஐயோ, வெயில் வேற தாங்க. நான் வந்த நேரம் வெயில் கரெக்டா மே மாசம் போல வந்தேன். சரியான வெயில். இப்படிதான் இருக்கும் போலக்கு. சரி வந்தாச்சு ஊருக்கு, வேற வழி இல்ல, வேலை செஞ்சுதான் கொஞ்ச நாள் 2 வருஷம் இருந்துட்டு திருப்பி ஓடி வரவே வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். அது என்னமோ நோய் மாரி வெளிநாடு வந்தவங்களுக்கு எல்லாமே திருப்பி அங்கதான் வர மாரி சூழ்நிலை அது மாரி ஆயிடும். என்னன்னு தெரியல. நீங்க வெளிநாட்டுல உள்ளவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும். நம்ம வரக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா அந்த சூழ்நிலை. அப்ப உங்களுக்கு ஒரு இது நல்லா இது காமிக்கிறேன் பாருப்பா. ஃபிளைட் வந்துட்டு இருக்குப்பா. ஐயோ சீக்கிரம் பாப்பா, சீக்கிரம் அது போயிட்டு இருக்கு தெரியுதா? இதே இதுலதான் நான் வந்தேன் பாதத்துல. தெரியுதா இல்லையா? உங்களுக்கு நல்ல போக்கஸ் ஆயிடும். உங்களுக்கு லக்கு, சரியான லக்கு. இது தெரியுதா இல்லையா? நம்ம கிட்ட போயிடுமா? இந்த போது பாருங்க. லக்குங்க, லக்கு, சரியான லக்குங்க, லக்கு. ஆஹா, பாலம் மறைச்சிட்டு அது உள்ள போய் பாருங்க, இப்ப தெரியும் நினைக்கிறேன். அதோ பாருங்க எவ்வளவு கிட்ட போது பாருங்க. பிளைட்டுக்கு அடியில தான் நம்ம போறோம். லக்குங்க, லக்கு. உங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்குங்கிறான கொடுத்து வச்சிருக்கு. ரொம்ப
கேமரா அவர் கரெக்டா இருக்கா? ரைட்டு, கரெக்டா இருக்கு. சமயத்துல மைக் ஆன் பண்ணனா இல்ல என்னன்னே தெரியாது வேற. ஆமா, நம்ம பாட்டு வீடியோ எடுத்துட்டு இருப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆடியோல நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இருந்தாலும் லைவா பேசுற மாதிரி ஆகாதுல்ல, அதுக்காக பாட்டு விட்டாச்சு. நம்ம மனால் எப்போ வர்றாரு என்ன ஒன்றும் புரியல, பார்ப்போம். நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணோம், நேராக போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு முடி வேற வெட்டணும். வெயில தாங்க முடியல, வெயில் இப்போ நமக்கு என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து முடி வந்து நம்ம ஃபேமிலியில உடனே வளர்ந்துருது. ஆமா, டக்குன்னு வளர்ந்தது. போன மாசம் என்னமோ தான் வெட்டினேன்னு நினைக்கிறேன். உடனே வளர்ந்துட்டு பாருங்க, காடு மாரி இருக்கு முடி. யார் முடி வளரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு வளராது. யாரு தேவையில்லான்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு தான் கரக்கன்னு வளரும். கடவுள் எப்படி இருக்காரு பாருங்க. நம்ம மொழால வந்தாரு, ஏசி ரொம்ப குறைச்சி வச்சுட்டாப்ல, அதிகமாக வச்சிடும். நமக்கு செட் ஆகாது, கூலிங் இல்லைன்னா நமக்கு செட் ஆகாது. ஏன்னா இன்ஜின் பக்கத்துல ஓட்டுறோம்ல, அப்படியே அந்த ஹீட் எப்படி இருந்தாலும் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கீர் வழியா அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாவும் வந்துடும். அப்படிதான் ஆட்டோமேட்டிக் கீர் தானே, அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், அது வழியா வந்துடும். நீங்க கையை வெள்ள நேரத்துல ரொம்ப நேரம் ஓட்டிட்டு கையை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வழியா வந்து சூடான காற்று வந்துகிட்டு இருக்கும். பின்னாடி உட்காந்தா கூட தெரியாது, நம்ம கரெக்டா இன்ஜின் கிட்ட உட்காந்தோம்ல, ஏதோ ஒரு கேப் வழியா வந்துடும் வச்சுக்கலாம். ஆக்சிலேட்டர் மூலியமா அந்த இது பிரேக் ஹோல்ஸ் வழியா வந்து எப்படி இருந்தாலும் வந்துடும். என்னதான் அடைச்சாலும் காத்து பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தாலும் வந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா கரெக்டா ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால அந்த காத்து என்ன தள்ளும் அப்படியே உள்ளதான் தள்ளி விடுமே தவிர வெளியில போவாது. அதனால கண்டிப்பா வந்துடும். என்னதான் அடைச்சிருந்தாலும் ஏதோ ஒரு ஹோல் சொல்லி வந்துடும். இந்த ரோடு நான் சொல்ல வந்துட்டேன் பாருங்க, இந்த ரோடு 90 110 தான். அதனால பொறுமையா பார்த்து நிதானமா போங்க. சரியா? இதான் என்னோட அட்வைஸ். ஏர்போர்ட் ரோடெல்லாம் பார்த்து போங்க. இப்போ இந்த போறப்ப யாராச்சும் ஏர்போர்ட் வந்தீங்கன்னா இங்க ஸ்டாண்டிங் கேமரா, பேட்டரி கேமரான்னு சொல்லுவாங்க, இதை போட்டிருப்பாங்க 110. இது வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து 70. இந்த ரைட் சைடில் வருது பாருங்க. சரியா? நான் உங்களுக்கு அந்த இது பண்ணி இன்டர் பண்ணி காமிக்கிறேன், ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுமாரியே பார்த்து ஏதோ ஒரு கேமரா இருக்கு பாருங்க தூணுகிட்ட. பார்த்து ஹெவி கேமராலாம் இங்கே இருக்கு. டப்புன்னு அடிச்சுப்போம். நம்ம ஊர் காசுக்கு 3000 ரூபா 4000 ரூபா 6000 ரூபா அப்படிலாம் போயிட்டு இருக்கு. பார்த்துங்க, வரவங்க பார்த்துவாங்க. அது மாதிரி இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தேன், பொந்தூர்ல இந்த செடியெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த போற ஏர்போர்ட் போற ரோட்ல செடியில பேட்டரி கேமரா வச்சிருக்காங்கப்பா. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். சரி, கேமரா தாண்டிடுவோம், சரி கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும்னு நினைச்சீங்கன்னா போயிடாதீங்க. பொந்தூர் வச்சிருக்கீங்க. நம்ம வரும்போது தான் பார்த்தேன், பேட்டரி கேமரா அங்கேயும் தூக்கிட்டு வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி கேமரா பொந்தூர் வச்சிருக்காங்க. அதனால வரவங்க உஷாரையா, உஷாரு ஓரஞ்சாரம் உஷாருன்ட்டு பார்த்துவாங்க. சரியா? ஆமா, அடிச்சுட்டு அப்புறம்ட்டு வருத்தப்படாதீங்க. நான் சொல்லிக்கிறேன், என் வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுங்க. சரியா? ஓகே. தோருக்கு இப்போ இந்த போட்டிருக்காங்க, அங்கே இங்கேயும் இந்த ஸ்பீடு போட்டிருப்பாங்க, இந்த ரைட் சைடில் போட்டிருக்காங்க. அதனால பொறுமையாக போகணும். இன்னும் அவசரம் இல்லை. காலம்பரை போதும், இந்த டயத்துக்கு டிராஃபிக் இருக்காது. அதனால நீங்கள் பொறுமையாகவே போகலாம். நமக்கு வந்து காலம்பரை ஸ்கூல் வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் காலேஜ் வந்து அந்த பையன் அழைச்சிட்டு போகலாம், அந்த இன்னொரு இவர். அதனால பிரச்சனை இல்லை, நம்ம பொறுமையாக போகலாம். பொறுமையாக காட்டுக்கிட்டு ஹோட்டலில் டீயை குடிச்சிட்டு பொறுமையாக போகலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. பட் நம்ம மத்தியானம் தான் அழைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக காலேஜ். பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு ரூமுக்கு கிட்டத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரியா? இது வந்து ஒரு 8 நிமிஷம் 8.5 நிமிஷம் போல ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த காலி இடங்கள்லாம் என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. எப்படி பிடிச்ச காலி இடங்கள் இன்னும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா போல இதெல்லாம். இது வந்து அந்த இரும்பு இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாரி, அந்த இரும்பெல்லாம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இரும்பு நம்ம ஊர்ல இரும்பு தொழிற்சாலை இருக்குல்ல, அதே மாதிரி பழைய இரும்பெல்லாம் வந்து ஒரு இடத்துல இதெல்லாம் மாரி கிடக்கு. அதான் போல இருக்கு. அது அப்புறம் வந்து அந்த என்னமோ அந்த ஃபார்ம் மாரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன செடி என்னன்னு தெரியல, கிட்ட போய் பார்த்தா தெரியும். ஃபார்ம் மாரி அப்படியே செடியெல்லாம் நட்டு வச்சுக்கிட்டு பாத்தி மாரி தண்ணி விட்டுக்கிட்டு பாத்தி மாரி கட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளைட்டாக அப்போ தான் வந்து இறங்குது. ஏன்னா நம்ம கேமரா கையில் எடுக்க முடியாது. எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் லேண்டிங் ஆகுதுன்னு தெரியல. நம்ம லேண்டிங் ஆகுது. நம்ம இந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா எட்டேருந்து பார்க்கும்போது அப்படியே ஸ்லோவாக நிற்கிற மாரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மூவிங்கில் தான் இருக்குது அந்த ஃப்ளைட்டு. சவுதியா நினைக்கிறேன். அதே தான், சவுதியா தான்.
மூவிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளைட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஸ்லோவாக, ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. கரெக்டான ஓடு பாதை வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அதெல்லாம் வந்து அடிக்கடி அந்த கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால இவ்வளோ பொறுமையாக இருக்கும். இப்போ இறக்கலாமா, காற்று எப்படி இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. பொறுமையாக தான் இறக்குவாங்க. இன்னும் அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே அங்கேயே தான் நிற்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ரொம்ப அப்படியே ஒரு 30-40 கிலோமீட்டர்ல தான் போயிட்டு இருக்கு. நான் ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்கேன். இங்கேருந்து நம்ம ஃப்ளைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. கீழே அப்படியே ஒரு மாதிரி மூட்டமாக தெரியும். சரி வாங்க, நம்ம வந்து 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ரூம் கிட்ட போயிட்டு வேற இந்த கண்டென்ட் இருந்தால் வீடியோ எடுத்துக்கிறோம். இதையும் ஆட் பண்ணுவோம் பாருங்க. ஏன்னா ஃப்ளைட்லாம் கிட்ட எடுத்துருக்கேன் நான். நம்ம கிராஸ் ஆகிறப்போ வந்திருக்கு. சரியா? அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேராக வந்து ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஓனர் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு நம்ம நேராக ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களை அழைக்க வந்துட்டோம். அடுத்து என்ன டியூட்டி இருக்குன்னா, அடுத்து காலேஜ் இருக்கு. காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் நினைக்கிறேன். ஆனால் சரியா தெரியல, பாப்பா என்னன்ட்டு அடுத்த டியூட்டி என்னன்னு தெரியல. ஸ்கூலுக்கு காலேஜ் நமக்கு கன்ஃபார்மாக இருக்கு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், வாங்க விட்டுட்டு பேசலாம். ஓகே பாய். இருந்து நான் உங்க ரியலிபலா பேசுறேன். எல்லாம் அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை ஏசியோட ஓடுது, அதனால கிட்ட வச்சு பேசுவோம். காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன நினைச்சேன், சரி விட்டுட்டு நம்ம போயிடலாம், ரூம் போயிட்டு நல்லா சாப்பிடலான்ட்டு. மணி 11-12 ஆயிட்டு. 11 வச்சுங்களேன். நம்பூட்டத்துக்கு இப்போ 1:45 போல ஆக போகுது. என்ன பண்றேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கடுப்பாவது, பசிக்குது. இது வந்து இன்னைக்கு ஒண்ணுமே கையில எடுத்துட்டு போகல. சும்மா தோழியோட போய் பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு வருங்க. வேற என்ன, இதுதான் வேலை. நீங்களாச்சும் கரெக்டா படிக்கிறதாச்சும். இங்க பொறுத்த வரைக்கும் அவ்வளவா வந்து இங்க படிப்புங்கிறது ஒரு ஒரு ரொம்ப இதாவதுலாம் எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப பரவாயில்ல. நான் முன்னாடி உள்ள ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படிப்புங்கிறது சாதாரணம் தான். இப்பதான் கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கு. ஏன்னா படிப்புங்கிறது மெயின் அப்படின்ட்டு ரொம்ப சட்டத்திட்டம்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இதுங்க படிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்கலானாலும் பிரச்சனை இல்லை. எப்போதுமே உங்கள்ட்ட எல்லாம் காசு இருக்கும்னு வச்சுங்களேன். அதனால பிரச்சனை இல்லை. படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ யாராவது படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊர் மாரி கிடையாது. நம்ம ஊர் படிச்சாதான் சம்பாதிக்கலாம், நல்ல வேலையில இருக்கலாம், குடும்பத்தை பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இவங்க அப்பா தாத்தா பாட்டன் புட்டானா எல்லாமே காசு சேர்த்து வச்சிருப்பாங்க கோடி கணக்கில். அதுவே போதும் உங்களுக்கு. என்ன ஆமா, நீ என்ன பாப்பா எப்போ வருந்தில்ல. இது முடிச்சுட்டு நம்ம வேற 5 ரியால் கடைக்கு வேற போய் ஆகணும். ஜாமான் வாங்கணும், ஊருக்கு பார்த்து ஜாமான் வாங்கணும். அங்கே அவங்களுக்கு போய் காமிக்கலான்ட்டு சரி இது முடிச்சுட்டு போகலான்னு பார்த்து இங்கே இதே காத்துரு வெயிட் பண்ணு வரான் அப்படின்ட்டு நமக்கு பசிக்க ஆரம்பிக்குது. வேற ரொம்ப பசிக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளும் எத்தனை மணிக்கு வருது என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேவா? நம்ம சேனலுக்கு சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரியா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வேலை முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் வேலை இருக்காது. அவ்வளோதான். இனிமேட்டுக்கு டியூட்டி இருக்காது. தெரியும், நல்லா கேட்டுட்டு தான் போனேன். இது வேலை இருந்தால் சொல்லுங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. இன்னும் வேலை இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. போங்க சொல்லிட்டாங்க. நானும் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்தாச்சு. ஓகே, இனிமேட்டுக்கு படுத்து தூங்க வேண்டியதான். ஓகே, நாளைக்கு பார்க்கணும். ஓகே, பாய்.